ஆண்டவரை நாம் புகழ்வோம். இந்த பாடல் வழியாக அனைவரும் சேர்ந்து பாடவும். நான் பாட நீங்கள் திரும்பி பாடுங்கள். இயேசுவே போற்றி, எந்தையே போற்றி, தேசிகா போற்றி, தெய்வமே போற்றி, இயேசுவே போற்றி, எந்தையே போற்றி, தேசிகா போற்றி, தெய்வமே போற்றி, ஆதியே போற்றி, அறிவே போற்றி, ஜோதியே போற்றி, துணைவரே போற்றி, படைப்பாய் காப்பாய், துடைப்பாய் போற்றி, இருள் கெட அருளும் எந்தாய் போற்றி, அருளிட வேண்டும் அம்மான் போற்றி, தேசிகா போற்றி, தெய்வமே போற்றி, வானோர் கரிய இறைவா போற்றி, ஏனோர் கெளிய இறைவா போற்றி, தோழா போற்றி, துணைவா போற்றி, வாழ்வே போற்றி, வைப்பே போற்றி, இயேசுவே போற்றி, எந்தையே போற்றி, தேசிகா போற்றி, துணைவா போற்றி, வாழ்வே போற்றி, ஒளியே போற்றி, ஜோதியே போற்றி, ஒரு நிமிடம் அமைதியாகவே ஆண்டவரை தொழுவோம். ஆண்டவரை நாம் பாடி துதித்தோம். இப்பொழுது ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்வோம். ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். நம்மை கூர்ந்து கவனிக்கின்ற ஆண்டவர் அவர். ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து பார்ப்போம்.
அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் இந்த தியானத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி காலைதே லெக்ஷியோ டிவினா, இறை வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கடவுளுடைய வார்த்தை வடிவிலே இருக்கின்ற அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். இன்றைய நற்செய்தி பகுதியை எடுத்து நாம் வாசித்து தியானிக்க இருக்கின்றோம். இது இறை வார்த்தையை பற்றிய படிப்பு அல்ல, அல்லது குழு விவாதம் அல்ல, அல்லது அறிவுரை அல்ல. மாறாக நான் என்ற கூற்றை பயன்படுத்துகின்றோம். நான் எவ்வாறு இறைவனுடைய வார்த்தையை புரிந்து ஆண்டவரோடு பேச போறோம் என்பதை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட அனுபவமாக இதை நாம் பார்க்க போறோம். இந்த தியானம் லெக்ஷியோ டிவினா, இறைவனுடைய வார்த்தையை நாம் சிந்திப்பதன் மூலமாக நம்மை கடவுளுடன் இணைத்துக் கொள்கின்றோம். இந்த தியானத்தின் மூலமாக இறை அனுபவத்தை பெறுகின்றோம். இந்த தியானத்திலே கடவுள் அனுபவம், கடவுளுடைய வார்த்தையோடு நாம் பேசுகின்ற பொழுது கடவுள் அனுபவம், இறை ஒளி அனுபவம், இறை ஒளி அனுபவம் ஆழ்ந்த சிந்திப்பது மூலமாக வருகிறது. ஏனோ தானமாக சிந்திப்பதில்லை, ஆழ்நிலை தியானம். தன்னை மறந்து தன்னிலை இழந்தால் மட்டுமே நாம் ஆண்டவரோடு அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். ஆகவே இந்த அனுபவத்தை பெற முதலில் நாம் ஆவியானவருடைய பாடலை பாடியிருக்கின்றோம். தூய ஆவியானவருடைய துணையோடு நாம் இந்த தியானத்திலே கலந்து கொள்கின்றோம். இந்த தியானத்தினுடைய முதலாக நாம ஜெபிப்போம். தூய ஆவியானவரிடத்தில் இப்பொழுது நாம் வேண்டுவோம். கண்களை மூடி நேராக அமர்ந்து ஜெபிப்போம். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் இருக்கின்றேன். உமது பிரசன்னம் எங்களுக்கு வலிமையும் ஆற்றலும் தருகிறது. இப்பொழுது நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற இறை வார்த்தையை புரிந்து கொள்ள அறிவு தாரும், புரிந்து கொள்ள நல்ல உணர்வு தாரும், புரிந்து வாழ்க்கை நடக்க எங்களுக்கு அருள் தாரும். இப்பொழுது இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் வாசிப்போம். ஒரு முறை, இருமுறை, 3 முறை, இப்படியாக முதலில் ஒருவர் வாசிப்பர். எல்லாரும் கேட்போம். கேட்டல் என்பது ரொம்ப முக்கியமானது. கடவுள் பேசுவதை கேட்கணும். கூர்ந்து கவனிப்பது என்பது கடவுளுடைய பிரசன்னத்தையே முழுவதையும் அப்படியே உள்வாங்கிக் கொள்வது. நம்ம கேட்கும் போது, கடவுள் பேசுறதை கேட்கும் போது அவராகவே பேசுவதை அவரோடு இணைந்து நாம் கேட்க முடியும். அதான் கேட்டல் உணர்வு. இப்ப நான் வாசிக்கிறேன். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 1 முதல் 9 வரை. சிலர் இயேசுவிடம் வந்து, கலிலேயர் சிலருடைய இரத்தத்தை பிலாத்து அவர்களுடைய பலியோடு கலந்த செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அன்று என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள்.
சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அன்று என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். வாசித்தல், கேட்டல், அதன் பிறகு தியானித்தல். இப்பொழுது நான் வாசிக்க கேட்டதை நாம் தியானிக்க வேண்டும். அன்னை மரியாள் எவ்வாறு உள்ளத்தில் சிந்தித்து வந்தார்களோ அதுபோல இறை வார்த்தையை, இப்பொழுது வாசிக்கப்பட்ட இறை வார்த்தையை நாம் நம் உள்ளத்தில் பதிய வைப்போம். இறை வார்த்தை நம்மை தொட நம் மனதில் பதிய வைப்போம். இறை வார்த்தை நிச்சயமாக நம் உள்ளத்தை தொடும். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உள் மனதில் பதிய, நம் உள்ளத்தில் தங்க, அன்னை மரியாவை போல உள்ளத்தில் சிந்தித்து வாருங்கள். கண்களை திறப்போம். இப்பொழுது இன்றைய நற்செய்தி வாசிக்க கேட்டோம். இந்த தியானத்தில் ஒருவர் வாசிக்கின்ற பொழுது மற்றவர்கள் நீங்க உங்க விவிலியத்தை வாசிக்க கூடாது, காது கொடுத்து கேட்கணும், அவ்வளவுதான். அப்போதான் கடவுள் பேசுறது. இது நம்ம வாசிக்கும் பொழுது கடவுளே பேசுறாரு, அதை நம்ம கேட்கணும் இல்லைங்களா? அதுதான் இந்த தியானத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் முக்கியமானது. எதுனா கேட்டல், வாசித்தல், கேட்டல். நான் இப்போ பேசுறேன்னா நீங்கள் என்னோடு இணைஞ்சிடுறீங்க. நான் சொல்ற வார்த்தையை அதோடு அப்படியே ஐக்கியமாயிடுறீங்க. அதுபோல தான் இப்போ இன்னொருவர் யாராவது நல்லா தெல்ல தெளிவாக எல்லாரும் புரியணும். அதுதான் நான் படிக்கிறேன் அப்படின்னு போட்டி போடாம எல்லாரும் புரியும் வண்ணமாக நிதானமாக வாசிங்க. ஏன்னா நீங்க பேசுறது கிடையாது, இது கடவுள் பேசுறார். அவங்க உள்ளத்தை தொடணும். இந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வரிகளையும் நம்ம வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வரிகளையும் அவர்கள் கேட்கின்றவர்களுக்கு அது பதிய வைக்க வேண்டும், உள்வாங்க வேண்டும். அப்படி வாசிக்கணும். யாராவது வாசிங்க, இந்த மை தரம் யாராவது வாசிங்க, மற்றவெல்லாம் கவனிங்க.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1-9 முடிய. மனம் மாறாவிடில் அழிவு. அவ்வேளையில் சிலர் இயேசுவிடம் வந்து, பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்றெல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டி விடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஒரு நிமிடம் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தை பகுதிகளை அப்படியே உள்ளத்தில் சிந்தித்து வருவோம். நம்முடைய மனசில் பட்ட, நம்முடைய உள்ளத்தில் பதிந்த, நம் உள்ளத்தை தொட்ட, மனம் மாறுவதற்கான வார்த்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை உள்வாங்கி அப்படியே தியானிப்போம். கண்களை திறப்போம், நேராக வருவோம். இப்போ உங்களுடைய மனசில் பதிந்த ஒரு தொட்ட இறைவசனங்களை சொல்ல முடியுமா? அங்கங்கே உங்கள் இடத்துல சத்தமாக சொல்லுங்கள். எல்லாருக்கும் புரியும்படி, கேட்கும்படி உங்களுக்கு மனசில் பட்ட ஒரு வார்த்தை அல்லது பிடித்தமான வார்த்தை அது சொல்லலாம். மனம் மாறாவிட்டால் அழிவீர்கள். உங்களை அந்த வார்த்தை நீங்கள் வந்து விளக்கம் கூட சொல்லலாம். ஏன் உங்களுக்கு பிடிச்சது சொல்லலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதை தெளிவுபடுத்தலாம். உங்களுக்கு ஏன் அந்த வார்த்தை உள்ளத்தில் தொட்டு இருக்கிறது? கனி தரா மரங்களை வெட்டி விடுவது நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது வந்து ஒரு வருஷத்துக்கு வெட்டி தண்ணி எரு போட்டு தண்ணி பாய்ச்சனா பழையதா இல்லைன்னு பார்க்கலாம், இல்லைன்னா வெட்டிடலான்றாங்க. ஆமாம், வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்பொழுது உங்கள் மனசில் பதின தொட்ட வசனங்கள் மட்டும் சொல்லுங்க. இது வந்து குழு விவாதம் கிடையாது, உங்கள் மனசில் படுறது. ஏன்னா இறை வார்த்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்ட வார்த்தை ஒவ்வொருத்தரும் வேறுபடும், வேற விதமாக புரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? திராட்சை கொடியை நட்டு
திராட்சை கொடி நட்டு இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? பிடிச்சிருக்கா? ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்ம எப்பயுமே நம்ம குற்றத்தை ஏற்றுக்காம அடுத்தவங்களை அவங்க செஞ்சதை தான் நம்ம கண்ணோட்டத்தில் பார்ப்போம். நம்ம தப்பே செஞ்சாலும் நியாயப்படுத்திடுவோம். இப்போ யாருக்குன்னா எதனா நடந்துச்சுன்னா அப்போது நம்ம சொல்லுவோம், அவன் இப்படி பண்ணான் அதனால தான் இப்படி ஆச்சு அப்படிலாம் நினைக்காம, இப்போ அவங்க அழிந்ததால் அவங்க தான் பாவிகள் நினைக்காம நம்மளும் பாவிகள் தான். ஃபஸ்ட்டு நம்ம பாவத்தை நம்ம ஏற்றுக்கணும். மனம் மாறாவிட்டால் உங்களுக்கும் அப்படியே அழிவு கிடைக்கின்ற அந்த வார்த்தை. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு நிறைய அறிவுரை சொல்கிறோம், நம்மளே மனம் மாறலைன்னா அது சொல்கிறதுல அர்த்தமே இல்லைன்ற ஒரு அந்த வார்த்தை. நன்றி. இன்னொரு 3ஆவது முறை வாசிக்கலாமா? இது 3 முறை வாசிக்கும் பொழுது தான் இன்னும் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த முறை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். 3ஆவது முறை நிதானமாக எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக வாசியுங்கள். மற்றவர்கள் எல்லாம் கவனிங்கள், கூர்ந்து கவனிங்கள். பொதுவாகவே ஒரு 2 நிமிடம் கூட நம்ம முழுமையாக கவனம் செலுத்த முடியாது, ஒவ்வொரு வரிகளும். அப்ப அதுதான் இறைவனுடைய துணை, இறைவனுடைய உதவி நமக்கு வேணும். தூய ஆவியானவரே என்னுடைய மனதை எங்களை கட்டுப்படுத்தும், பராக்குக்கு வேற வேற சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் இறை வார்த்தை கேட்கின்ற உண்மையை நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி தூய அவருடைய உதவியை நாடுகின்ற பொழுது முழுமையாக அதில் பங்கேற்க முடியும். இப்போ வாசிங்க யாராவது. லூக்கா எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம். மனம் மாறாவிடில் அழிவு. அவ்வேளையில் சிலர் இயேசுவிடம் வந்து, பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவமேலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடியபோது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளர்களிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, இப்போ 3 முறை வாசித்தாச்சு. அடுத்து இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்க கேட்க ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார், புதிய புதிய சிந்தனைகளை கொடுப்பார். ஆண்டவர் தருகின்ற அந்த உணர்வு, அந்த சித்தம், கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய வெளிப்பாடு எல்லாமே நாம் சிந்திக்கின்ற பொழுது கிடைக்காது. கேட்பது ரொம்ப முக்கியமானது. அதை விட ஆழ்ந்து சிந்திப்பது அதுவும் முக்கியமானது. நாங்கள் 3 முறை கேட்டிருக்கோம், நிச்சயமாக நாம் புரிந்திருக்கோம். இப்போ நாம் சிந்திப்போம், இன்னும் ஆழம். இந்த பரநிலைன்றாங்க பார்த்தீங்களா, எக்ஸ்டேசி, அந்த நிலைக்கு நாம் போகணும். அந்த நிலைக்கு போகணுன்னா நம்ம இழக்கணும். நம்ம இழந்தால்தான்
அந்த நிலையை அடைய முடியும். இறைவனுடைய வார்த்தையோடு அப்படியே ஒன்றி திணைவது, அதுதான் அந்த பரநிலை. ஆண்டவரோடு முழுமையாக இணைவது, அதுதான் இந்த லெக்ஷியோ டிவினா இந்த தியானத்தின் மூலமாக அந்த கடவுள் அனுபவத்தை நாம் பெற முடியும். அதனால கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் இறை வார்த்தையை மட்டும் கவனிங்க. வேற எந்த சிந்தனையும் எந்த பராக்குக்கும் இடம் கொடாமல் இறைவன் வார்த்தையை மட்டும் வாசிக்கப்பட்ட கேட்ட அந்த இறை வார்த்தை பகுதியை உள்வாங்கி சிந்திப்போம் ஒரு சில நிமிடங்கள். எதற்காக இந்த இசையை வாசித்தேன் என்றால், நம்முடைய கவனத்தை இறைவனுடைய வார்த்தையில் முழுமையாக 100% முழுமையாக நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா அல்லது இந்த இசையை நாம் கேட்டோமா? கண்களை திறங்க. இந்த பயிற்சி முக்கியமான பயிற்சி. இது நான் வாசித்தேன். இப்படி வாசிக்கின்ற போது நான் என்ன சொன்னேன்? பரநிலை, எக்ஸ்டேசி எப்படி சொல்ல பார்த்தீங்களா? பரநிலைன்னா உங்களே மறந்து முழுமையாக இறைவாத்துல உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும், அப்படித்தான் சொன்னேன். இடையில மியூசிக் வாசித்தேன். ஆனா எல்லாருடைய காதுகளும் இதெல்லாம் கேட்டிருக்கோம், அப்படிதானே? இல்லையா? அப்படின்னா அப்ப நீங்க இறைவார்த்தையோட இருந்தீங்க அப்படின்றீங்களா? அப்படிங்களா? அது என்னன்னு சொல்லுங்க. அது என்னன்னு சொல்லுங்க வீட்டு. அப்ப மற்றவங்களுக்கு சொல்றேன், நம்ம பொதுவாகவே பலவிதமான சிந்தனைகள், நாம அதிகமா டிஸ்ட்ராக்ஷன், நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வருது. இது வந்து இசை வந்து நம்ம கேட்கறதுக்கு இனிமையா இருந்தாலும் கூட எல்லாம் இனிமை தான். இந்த குருவி சத்தங்கள் இனிமையாக இருக்கிறது, பாடல்கள் கேட்கிறது எல்லாமே இனிமையாக இருக்கிறது, பார்க்கின்றன கேட்கின்றன எல்லாமே நமக்கு இனிமை தருகிறது. அந்த இனிமையில இறைவனுடைய இனிமையை மறந்து விடுகிறோம். அதுக்கு தான் இந்த பயிற்சி. புரியுதுங்களா? ஒரு இசையை காக்கணும், ஒரு கீபோர்டு வாசிக்கணும், ஒரு கிட்டாரை வாசிக்கும் போது, அல்லது டிவி பார்க்கும்போது, அல்லது யூடியூப்லாம் பார்க்கும்போது எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்குது. அதெல்லாம் அதில் நாம் மூழ்கி விடுவதனால்தான் கடவுள் இனிமையானவர். அந்த இனிமையை அவர் சொல்கின்ற அந்த வார்த்தை, அந்த இனிமையை நம்மளால் கேட்க முடியல, பேச முடியல. அதுக்கு தான் இந்த பயிற்சி. புரிஞ்சுங்களா? நீங்க சொல்லுங்க, என்ன உணர்ந்தீங்க? முக்கியமாக இதில் 3 இன்சிடெண்ட்டு இதில் வெளிப்படுத்துகிறாங்க. முதல்ல பிளாட்ஸு ஜனங்களை கொன்றது, அடுத்தது இது கோபுரம் இடிந்து விழுந்தது, அடுத்தது மரத்தை பற்றிய கருத்து.
இதில் இந்த முதல் 2 கருத்தையும் முதல் கருத்தையும் 3வது கருத்தையும் சொல்லிட்டாங்க. அந்த 2வது கருத்தை பற்றி நான் சொல்கிறேன். இந்த 2வது கருத்து கோபுரம் இடிஞ்சு விழுந்ததுனால கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க. அதனால் நீங்கள்லாம் யோக்கியனா, நான் சாகாதவரெலாம் நீங்கள் யோக்கியனா அப்படின்னு தான் அவர் கேட்குறாரு. நீங்கள் சாகாததுனால நீங்கள் யோக்கியனா, அவங்க வந்து பாவிங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ இது வந்து அவர் செத்துட்டதுனால பாவின்னு சொல்கிறவங்க மூட நம்பிக்கை தான். அது ஒரு பாவம் செய்ததுனால அவன் கோபுரம், அது ஒரு இன்சிடெண்ட். அந்த நேரத்தில் அவன் அங்கே இருந்தானுங்க, அவனுக்கு இறந்துட்டானுங்க. அதனால் அவனுக்கு செத்தவனுங்கெல்லாம் பாவிங்க கிடையாது அப்படின்றது தான் வலியுறுத்துறாருன்னு நான் நினைக்கிறேன். இது 2வது இன்சிடெண்ட்டு. முதல் இன்சிடெண்ட்டில் அவர் வந்து படி சேர்த்து கொண்டிருந்தவங்கள பார்த்து கொண்டுட்டார். அதை வந்து நீங்கள் அதுதான் கேட்குறாரு. சரி, அவனுங்க பழி செலுத்தினால கொண்டுட்டானுங்க, அதனால் அவனுக்கு பழி செலுத்துறப்ப அவனுக்கு பாவிகளாக இருந்தானுங்களான்றது தான் அர்த்தம். அவர் எல்லாம் அவனுங்கெல்லாம் பாவிகளா, நீங்கள் யோக்கியனுங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. இது 2 இன்சிடெண்ட்டும் இது ஒரு டச்சப் தான். நன்றி நன்றி. மற்றவங்க யாராவது மைக் கொடுங்க. சொல்கிறவங்க கை தூக்குங்க, மைக் கொடுங்க. திராட்சை தோட்டம் என்பது கடவுளால் படைக்கப்பட்ட உலகம். அதில் திராட்சை தோட்டத்தில் இருப்பவர்கள் மனிதர்கள். அதில் தோட்டத்தில் வேலை செய்வர் கடவுளால் படைக்கப்பட்ட புனிதர். அவர் அத்திமரம் என்று அவன் பாவத்தால் வீழ்த்தப்பட்டு அவர்கள் சொல்வதை கேட்காமல் அவன் பாவ சிறையில் போகின்றான். அது ஆண்டவர் வந்து இவன் பாவத்திலிருந்து ஏன் மீளவில்லை, இவனுக்கு ஒரு நல்ல அறிவு சொன்னார். அதனால இன்றும் 1 வருஷம் அவனுக்கு இதை எடுத்து வைக்கிறேன். அவன் பாவத்திலிருந்து மீண்டால் அவன் சாவுக்குரியவன். நன்றி. மற்றவர்கள் சொன்ன கருத்தை கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குது இல்லை, அது ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் வித்தியாசப்படுறோம். உங்கள் உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இறை வார்த்தை ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படும். நான் எப்படி புரிந்து கொள்கிறேன், கடவுள் எனக்கு என்ன சொல்றாரு. எனக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க பாவம் செய்தனால் தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சொல்றாங்க அது இல்லை மூட நம்பிக்கை அப்படின்னு சகோதரர் சொன்னது போல வித்தியாசப்படக்கூடிய செய்திகள் உங்கள்ட்ட வரும். வேற யாராவது? நீங்கள் மனமாறாவிட்டால் அழிவீர்கள். அதாவது இதில் வந்து என்ன எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை நம்ம கொடுக்கும்போது நம்ம அழிவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது இப்போது நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், மேபி அவங்க கஷ்டப்படும் போது நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் திரும்பி அது உனக்கு வரும். அதனால் நீ இப்போவே மனமாறினா நீ நல்லா இருப்ப, அப்படி இல்லைன்னா நீங்கள் அழிஞ்சு போவீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீலாச்சு அந்த இறைவன். நன்றி. மியூசிக் போயிட்டே இருந்தது, அதுவும் கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் இந்த வார்த்தைகளில் வந்து நம்ம எதை உள்வாங்கிக்கிட்டோம், அது எதை போய் நம்ம இருக்கிற ஏரியாவில் சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இந்த இவர் வந்து அந்த மரத்தை சுற்றி வெட்டி நம்ம இன்னும் எரு போட்டு அதை இன்னும் பார்க்கலாம் அப்படின்ற அந்த கருத்து ரொம்ப தொட்டது. அதை வந்து நான் உள்வாங்கிக்கிட்டு மற்றவர்கள் எந்த முறையில் நம்ம எடுத்து கூறலாம் இந்த செய்திகளை அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டில் நான். நன்றி. உங்களோட மனதில் தொட்ட பகுதியை சொல்லலாம், எல்லாரும் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடிச்சதுமானதும் கூட சொல்லலாம். இதெல்லாம் விலைக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மனசில் கடவுள் என்ன எனக்கு சொல்கிறாரு, எனக்கு என்ன, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், அல்லது எனக்கு என்ன பிடிச்ச வசனம் என்ன, இதெல்லாம் பகிர்கின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தையை இந்த எம்மாவு சீடர்கள் பேசி இயேசு உயிர்த்த பிறகு இயேசுவை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டே போகிறாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு இயேசு இறை வார்த்தையை விளைக்க சொல்கிறாரு. அவருடைய உள்ளமெல்லாம் அப்படியே பட்டி எரியவில்லையா? அவருடைய அனுபவம் இது.
அதனால் இறை வார்த்தை வந்து உங்களுடைய உள்ளத்தை அப்படியே பட்டி எரிய செய்யும், நிச்சயம் பண்ணும். இறை வார்த்தை அப்படி, இறை வார்த்தை வந்து ஆற்றல் உள்ளது, அது சக்தி மிக்கது. என் நாவுக்கு உன் வாக்கே விளக்கு, உன் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானதுன்னு திருப்பாளர் சொல்றாரு. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்களேன், நம்முடைய காதுகளுக்கு அது இனிமையானது அப்படிதான் சொல்றாரு திருப்பாடல. அதனால இறை வார்த்தை கேட்க கேட்க அது இனிமைதான் தரும். நீ எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தா கூட இறை வார்த்தையை விட ஒரு இனிமை தருகின்ற ஒரு வார்த்தை இந்த உலகில் எதுவுமே இல்லை. அதனால தான் உங்கள் அனுபவத்தை கேட்குறேன். இது அனுபவ பகிர்வு, விசுவாச பகிர்வு, இறை வார்த்தை அனுபவ பகிர்வு. ஆக இப்பொழுது நிறைவு பகுதிக்கு வருவோம். நன்றி செலுத்துவோம், இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. ஒரே வார்த்தைகளில் நன்றி செலுத்துக. இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக இறைவா நன்றி. அப்படி ஒவ்வொருத்தரும் நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி. ஆண்டவரே, இந்த தியானத்தின் 1000 நான் காலை நேரத்தில் உங்கள் நினைவு கூர்ந்து இந்த தியானத்தில் கலந்து கொண்டதாக நன்றி. நன்றி நன்றி. ஆண்டவரே, இந்த ஒரு பிரையில கலந்ததற்காக உங்களுக்கு நன்றி. நன்றி நன்றி. இந்த காலை வேளையில் எங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக சேர்த்து அணைத்து இந்த இறைவார்த்தை கேட்கறதுக்காக நன்றி. நன்றி நன்றி. ஆண்டவரே, இந்த துவக்காலம் உங்களுக்கு இந்த ஒரு தியானம் கிடைத்ததற்காக நன்றி நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு மீண்டுமாய் இன்னும் ஒரு நாளை எங்கள் வாயிலை இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. நன்றி நன்றி. தியான நேரத்திலே சிறப்பான பாடங்களை எங்களுக்கு ஆண்டவரை நீர் கொடுத்து அதற்காக நன்றி. நன்றி நன்றி. இறைவா, இந்த 3வது நாளிலே எங்களை இந்த நேரத்தில் கலந்து கொள்ள செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி. இறைவா, என்னை பாசமாக பார்த்துக் கொள்ளவும், எனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யும் என்னுடைய குடும்பத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி இறைவா. நன்றி நன்றி. அன்பு இறைவா, இந்த தவ காலம் என்று எதிர்ப்பின் காலம், இந்த அருளின் காலம், இந்த மன்னிப்பின் காலம், இந்த காலத்தில் எல்லாம் நாங்கள் ஒன்றாக இணைத்து உங்கள் இறக்கத்தையும் இந்த மன்னிப்பையும் இந்த அருளையும் இந்த கருவிகளாக இந்த உழைக்கின்ற அனைத்து மக்களையும் நன்றியோடு பார்த்து அர்ப்பணிக்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. இறைவா, எங்களுக்கு நலமுறையாக இதோடைய ஜப வழிபாடுக்கு கொடுத்ததுக்காக உமக்காக நாங்கள் நன்றி. நன்றி நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இறுதி ஜெபம். எல்லாம் வல்ல அன்பு தந்தை இறைவா, இந்த காலை பொழுதிலே லெக்ஷியோ டிவினா இறை வார்த்தை வழிபாடு தியானம் மூலமாக பல்வேறு உணர்வுகளையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அனுபவங்களையும் கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். இன்று நாள் முழுவதும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையையும் திறம்பட செய்வதற்கு இந்த காலை தியானம் எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றும் இருப்பதாக.
பிதாவே ஆமென். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் புனித சுசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.